வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்ம சிஎம் விஜய் அவர்கள் மதுரைக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக வந்திருப்பார். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இப்படி தெரியுதான்னு தெரியல. எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, நேற்று நடந்தது ஒரு சிஎம் ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை. பழைய விஜய் அவர்கள் இந்த சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பிரச்சாரங்கள் நடக்கும்போது இருந்துச்சு, அதே மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய பேனர்களோ ரொம்ப பயங்கரமான ஒரு பெரிய மாநாடு மாதிரியோ எதுவுமே இல்லை. அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இதே சப்போஸ் ஒரு டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஜெயிச்சிருந்ததுன்னா என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக பேனரு, கொடிக்கம்பம் அது இதுன்னு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய மாநாடாக வச்சுருப்பாங்க. எல்லா வண்டியில், ஆட்டோவில், காரில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆட்களை ஏற்றி கூப்பிட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அப்புறம் பெரிய ஸ்டேஜாக போட்டு அங்கே பல பேர் உட்காந்து பல பேர் புகழ் பாடுன்னு பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படி இப்படின்னு ஒரே இதாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள். இங்கே நடந்ததுக்கு அப்புறம் கூட விஜய் அவர்கள் இவ்வளோ சிம்பிளாக ஒரே 1 மணி நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வந்தாங்க, பேசினாங்க, அளவாக 4 பேர் மட்டும் பேசினாங்க, முடிஞ்சிருச்சு. அந்த ஆங்கர் பண்ணவர் இப்போது கல்வித்துறை அமைச்சர். அதுக்கப்புறம் பேசினது ஒரு அறநிலைத்துறை அமைச்சர். அவங்க எல்லாருமே ஒரு அமைச்சராக நடந்துக்கல. இன்னும் பழைய ஒரு சாதாரண மக்கள் மாதிரி தான் அவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம். அந்த ஆட்சி அதிகாரம் வந்தோடனே உடனே மாறுறது அதெல்லாம் இல்லை. என்றைக்குமே அதே சாதாரணமாக இருந்து அதே ஒரு சாதாரண மக்களாகவே இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதை இப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன கொஞ்சம் அந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தாரெல்லாம் இருந்தது, அது யாருமே தொடவே இல்லை பாருங்கள். இதே டிஎம்கே கூட்டமாக இருந்தால் இந்நேரம் வாழைத்தாரெல்லாம் பிச்சு ஆளாளுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அது நடக்கவே இல்லை. ஸோ இதெல்லாமே அரசியல் மயமாக்கப்பட்ட கூட்டங்கள் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது. இது இப்படியே போனால் நல்லாயிருக்கும். என்ன அந்த வாழைத்தாருமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், இவ்வளோ தூரம் வேண்டியதில்லை. அப்புறம் இன்னொன்று, அதனால் நிறையா மக்கள் பஸ் எல்லாம் கிடைக்காம கொஞ்சம் ரொம்ப போக்குவரத்தெல்லாம் கிடச்சிச்சின்னு ரொம்ப மக்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. அது முன்னாடியே முன்னேற்பாடாக ஏதாவது கொஞ்சம் சொல்லியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். பட் எனிவே அதுவும் ஏதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காக அவங்க பண்ணியிருப்பாங்கங்கிறது புரியுது. பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படாத மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு ஒரு டாபிக் பற்றி பேசுவோம். பாய்.